வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி. ஹைதராபாத்தி ஸ்டைலில் நல்ல ஒரு வாசமான ஒரு மசாலா அரைச்சி சிக்கனை நல்லா ஊற வச்சு அழகாக ரொம்ப அருமையாக பண்ண போகிறோம். வீட்லேயே ஈஸியாக இதை செஞ்சிடலாம். குக்கர்லேயே அருமையாக அழகாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். பிரியாணி மசாலா நம்ம வீட்டிலே இருக்க பொருட்களை வச்சு சிம்பிளாக ரொம்ப அருமையான ஒரு பிரியாணி மசாலா அரைக்க போகிறோம். பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா 2 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு 10 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு முழு ஜாதிக்காவை உடைச்சி அதில் ஒரு 8ல் 1 பங்கு கொஞ்சமாக ஜாதிக்காய், 2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டிலே அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள், இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கலாம். நமக்கு வாசமான அருமையான ஒரு பிரியாணி மசாலா நமக்கு பிரியாணிக்கு ரெடி. ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை பொரிச்சிக்கலாம். 50 ml எண்ணெயை நல்லா சூடு பண்ணி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி வெங்காயம் 2 கப் அளவுக்கு போட்டு பொரிக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்சு நிறம் மாறி வரும். அந்த டைமில் நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அதை ஃப்ரை பண்ணோன்னா நமக்கு அருமையாக கிறிஸ்பியாக நல்ல ஒரு மொறுமொறுன்னு வெங்காயம் கிடைக்கும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணி அந்த ஹீட்லேயே வச்சுருந்தோம்னா கருகாது. அதை கவனமாக பார்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தோடு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இஞ்சி 1/4 கப்பு, பூண்டு ஒரு 1/4 கப்பு, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இதையும் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்குவோம். நம்ம இது சிக்கனை ஊற வைக்கிறதுக்கும் பின்னாடி பிரியாணி செய்கிறதுக்கும் பயன்படுத்த போகிறோம். இருக்கட்டும் தனியாக. அப்புறமா 2 சின்ன தக்காளி, அதோட கொத்தமல்லி ஒரு அரை கைப்பிடி அளவு, புதினாவும் அரை கைப்பிடி அளவு போட்டு இதையும் அரைச்சிக்க போகிறோம். இதை நம்ம சிக்கன் ஊற வைக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம். தனியாக வச்சுக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு இன்றைக்கி 600 கிராம் சிக்கன் எடுத்துருக்கோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் தூவிட்டு நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட்லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம். கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டை ஃபுல்லாக போட்டுக்கிறோம். உப்பு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். 1/4 கப் தயிர், அப்புறமா அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச பிரியாணி மசாலாவிலேருந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லாக பிரியாணி மசாலா போட்டுக்கிறோம். பொரிச்ச வெங்காயம் அதில் பாதி அளவு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு 4 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். குறைஞ்சது 1 மணி நேரமாவது நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலாவோடு சேர்ந்து நமக்கு சிக்கன் நல்ல ஒரு வாசனையாக கிடைக்கும். ஸோ இதை 4 மணி நேரம் இன்றைக்கி நான் ஊற வைக்கிறேன். மூடி வச்சு சிக்கன் நமக்கு 4 மணி நேரம் நல்லா ஊறி வந்துடுச்சு. அது இருக்கட்டும். இப்போ பாசுமதி அரிசி 2.5 கப், அதாவது பிரியாணிக்கு 500 கிராம் இன்றைக்கி எடுத்துருக்கோம். அது தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதே டைமில் நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் ஒரு 100 ml எண்ணெய் எடுத்துக்கிறோம். நல்லா சூடாகட்டும். ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். பிரியாணி இலை 1 சேர்த்து பொரிய விடுறோம். அடுத்து கல்பாசி கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் லைட்டாக பொரிய விட்டுட்டு பொரியட்டும். இப்போ பிரியாணி மசாலாவை மிச்சம் உள்ளதை அத்தனையும் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு ஒரு 15 செகண்ட் லைட்டாக வறுத்தா போதும். மசாலா கருகிடக்கூடாது, கவனமாக பார்த்துக்கணும். இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட் அரைச்சி வச்சதில் அதையும் மிச்சம் உள்ளது அத்தனையும் போட்டு ஒரு 3 நிமிஷம் அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட நல்ல ஒரு மணத்தோடு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமை வந்து இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அந்த மூடியை திறந்து சிக்கனை அப்பப்போ பரட்டி விட்டுடலாம். வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். சிக்கன் நமக்கு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு ஃபுல் ஃப்ளேமில். இப்போ ஃப்ளேமை வந்து மீடியத்துக்கு மாற்றிட்டு உருளைக்கிழங்கு வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்குறோம். இது நமக்கு நல்ல பிரியாணிக்கு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும். அப்புறமா பாதாம் பேஸ்ட்டு ஒரு 5 பாதாமை நல்லா ஊற வச்சு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறோம். முகல் பிரியாணிக்கு இது சேர்ப்பாங்க, நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடுவோம். சிக்கன் நல்லா வெந்து வரணும், வேகட்டும். இப்போ அந்த மசாலாவோட சிக்கனில் உள்ள தண்ணிலாம் நல்லா கலந்து அழகாக வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்ச வெங்காயம் மீதமுள்ளதை போட்டுக்கலாம். புதினா தலை ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் திருப்பி வேக விடணும். நல்லா கலந்து விட்டு வேக விடலாம். இந்த டைமில் நம்ம பிரியாணியோட அரிசி பாஸ்மதி அரிசி அது ஊற வச்சது 20 நிமிஷம் ஆச்சு. அந்த தண்ணியை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அந்த தண்ணி நமக்கு தேவைப்படும், நல்ல வாசமாக இருக்கும். அதுவும் தண்ணியும் சேர்ந்து ஒரு 4 கப் அளவுக்கு இன்றைக்கி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இருக்கட்டும். சிக்கன் நமக்கு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட போகிறேன். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டு நல்லா சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். நல்லா சிக்கன் வெந்து அந்த இதில் உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரிசியை சேர்க்கலாம். ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதை நல்லா சிக்கனோட ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்தாச்சு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த தண்ணி 4 கப்பு இன்றைக்கி சேர்க்குறோம். 2.5 கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம். தண்ணி சேர்த்த உடனே நம்ம ஃப்ளேமை நல்லா ஃபுல் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். ஃபுல் ஃப்ளேமில் அது கொதித்து வந்தால் தான் அந்த அரிசி வந்து நறுக்கரிசி படாது, நல்லா நமக்கு வெந்து வரும். அரிசி ஃபுல்லாக வெந்து வரும். ஸோ ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்க விட்டால் அந்த நமக்கு அரிசி நல்லா வெந்து வந்துடும். 5 நிமிஷம் ஆச்சு. பிரியாணி நல்லா வெந்துட்டுருக்கு. இடையில ஒரு தடவை நல்லா கீழே இருந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேமை மீடியத்துக்கு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மேலே பார்த்தோம்னா ஒரு 1/4 பங்கு தண்ணியும் 3/4 பங்கும் அரிசியும் இருக்குது. அரிசி நமக்கு நீளமாக நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி இருக்க டைமில் நம்ம குக்கரை மூடி போட்டு நல்லா டைட் பண்ணி வெயிட்டெல்லாம் போட்டு சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறோம். ஒரு விசில் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு நல்லா அந்த தண்ணிலாம் வற்றி வெந்து வரும். 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக அந்த தண்ணியெல்லாம் அழகாக வற்றி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் பிரியாணிக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம்.
நல்ல வாசனைக்காகவும் நல்ல பிரியாணி உதிரி உதிரியாக வர்றதுக்காகவும் ஒரு நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு மல்லித்தலையில் கொஞ்சம் மேலே போட்டுடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் திருப்பி மூடி போட்டு வைக்கணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. திருப்பி திறந்து பார்த்தோம்னா அந்த ஹீட்லேயே ரொம்ப அருமையாக அந்த நெய் வந்து உருகி வாசனையாக கமகமன்னு நமக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். உதிரி உதிரியாக ரொம்ப அழகாக இன்றைக்கி பிரியாணி ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரம் கம்மியாக வச்சு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை ஒரு ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் திருப்பி மூடி போட்டு வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இன்றைக்கி குக்கர்லேயே அருமையாக ஒரு தம் பிரியாணி ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் பிடிக்கும், செஞ்சு பாருங்கள்.